அடியன் ராமானுஜதாசன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வது அத்தியாயம் பகவத்கீதையில். இந்த அத்தியாயத்துக்கு உயர்வான அறிவு அப்படின்னு பேர். உயர்வான அறிவு அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை நம்ம சொல்லலாம். கிருஷ்ணர் ஏற்கனவே என்ன சொன்னார்? கர்மயோகம்தான் மேலே உள்ள அத்தியாயங்கள்லாம், முதல் 4 அத்தியாயங்களில் கர்மயோகமே சிறந்தது. அர்ஜுனா, நீ போர் புரி அப்படின்னு சொல்கிறார். யாராக இருந்தாலும் கர்மத்திலேருந்து செய்யாததுனால, ஒரு கர்மத்தை செய்யாததுனால கர்மயோகத்திலேருந்து கர்ம பலன்லேருந்து தப்பிச்சிடலாம்னா தப்பிக்க முடியாது. யாராலையும் கர்ம பலனிலிருந்து தப்பிப்பது முடியவே முடியாது. இதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு தடவை சிவாஜி ராஜாவுடைய குரு, அவர் எப்போவுமே கௌபீனம் தான் அனைவர், அதாவது கோவணம் தான் போட்டிருப்பார் எப்போவுமே. அவருடைய குரு மிகப்பெரிய ஞானி. அந்த குருவுடைய, சிவாஜி ராஜாவுடைய குருவுக்கு ஆச்சாரியன். அவர் ரொம்ப பெரிய ஞானி. ஆனால் இந்த கௌபீனமாக இருக்கிற இந்த குரு எப்போவுமே அவரை சுற்றி ராஜா படைபலம் எல்லாம் இருக்கும், பட்டு தான் அவருக்கு போர்த்தி விடுவாங்க, எல்லாமே பண்ணி விடுவாங்க. அப்படி இருக்கும்போதில் ஒரு நாள் இந்த சுற்றி பொறாமைக்காரர்கள் இருக்காங்க, ஆசையினால் சூழப்பட்டவர்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த ஆச்சாரியன்ட்ட போய், உங்கள் குரு சிவாஜிக்கு ஆச்சாரியனாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆடம்பரங்கள் அனுபவிக்கிறாரு, ஆனால் நீங்கள் இவ்வளவு எளிமையாக இருக்கீங்களே, கௌபீனம் தானே போடுறீங்க, உங்களுடைய சிஷ்யன் இப்படி இருக்கலாமா? புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அழகழகாக பட்டு உடுத்தி மாலை வாசன திரவியம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு, இது நல்லதா? இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க எல்லாருக்கும் ஒரு படிப்பினை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, ஆச்சாரியன் சிவாஜியினுடைய, அதாவது சத்ரபதி சிவாஜியினுடைய குருவை கூப்பிட்டு, நீ எல்லாவற்றையும் துறந்து, இந்த ராஜா போகம் பதவி எல்லாத்தையும் துறந்து கௌபீனம் அணிந்து காட்டுக்குள்ள போய் முட்டிக்கால் போட்டு மொட்டை வெயிலில் உட்காரு, நில்லு, முட்டிக்கால் போட்டு மண்டிக்கிட்டு இரு, இது என்னுடைய ஆணை அப்படின்னு அவர் சொல்றார். குரு சொல்ல உடனே அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் போட்டுட்டு அவர் பாட்டு காட்டுக்கு போயிடுறாரு. காட்டுக்கு போய் எல்லாத்தையும் அவுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு கோவணம் மட்டும் கட்டிக்கிட்டு குருவே சரணம் குருவே சரணம் அப்படின்னு சொல்லி முட்டிக்கால் போட்டு மொட்டை வெயிலில் நின்றுட்டு இருக்கார், உட்கார்ந்துருக்கார். குரு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு காமிக்கிறார், பாருங்கன்னு சொல்லி மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த சமயத்தில் இது தெரியாத சத்ரபதி சிவாஜி வேட்டைக்கு வர்றார். வேட்டைக்கு வர்ற சமயத்தில் காட்டுக்குள்ளே இவர் இப்படி இருக்கார். வேட்டைக்கு வந்த சத்ரபதி சிவாஜி இவரை பார்த்தோன்னா, ஆஹா குருவே சரணம், குரு நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இவர் காலடியில் விழுந்து கும்பிடுறார். சத்ரபதி வந்தால் என்ன ஆகும்? மிகப்பெரிய சத்ரபதி சிவாஜி, ஹிந்து சாம்ராஜ்யம் என்ற ராஜன். அவர் என்ன பண்ணுவார், அவர் வந்த உடனே கடகடனை அவருக்கு இந்த உட்கார்ந்து வெயிலில் இருக்கீங்களேன்னு சொல்லி அவருக்கு ஒரு கொட்டகையை போட்டு அவருக்கு கீழே மெத்த விரித்து அவள் கால் படாமல் அவருக்கு வீசி அவருடைய முட்டிக்கால் மண்ணில் படாமல் காப்பாற்றி அவருக்கு ட்ரெஸ் அனுப்பு ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டு அவருக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு பண்ணுறார். அப்போது அந்த குரு ஆச்சாரியன் சொன்னார், பாத்தியா, நான் சொன்னதை கேட்டு வந்திருந்தான், ஆனாலும் அவனுடைய கர்மபலன் விடவில்லை. அவன் முற்பிறவியிலே செய்த கர்மபலன் அவன் உடம்பு அனுபவிக்கிறது, ஆனால் மனசு அனுபவிக்கவில்லை என்பதை நாம் உணர வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதனால தான் கர்மத்தை செய்யலைனால, கர்மயோகம் செய்யலைனா, கர்மயோகம்னா கர்மத்தை கிருஷ்ணார்ப்பணமாக செய்வதற்கு பெயர் தான் கர்மயோகம். அந்த கர்மாவை நாம் செய்தோம் என்றால், கர்மாவை கர்மயோகமாக செய்தோம் என்றால் நமக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். தொடர்ந்து 4ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த கர்மயோகம்ங்கிற இந்த சயின்ஸ் இது ஒரு அறிவியல். இந்த அறிவியலை நான் சூரியனுக்கு சொன்னேன். சூரியன் தன் புத்திரனான மனுவுக்கு சொல்லி, மனு தன் மகன் இஷ்வாவுக்கு சொன்னான். அதாவது ராமருக்கும் சொல்லியிருக்காங்க இது. அப்புறம் கர்மயோகம் நித்தியம், இது ரொம்ப நித்தியம். இது எப்படி எனக்கு தெரியும்னு கிருஷ்ணர் சொல்லிக்கிட்டே வர்றார் எல்லாத்தையும். அநேக ராஜாக்களும் இதை அவர்களுடைய முன்னோர்கள் சொல்ல கேட்டு அதன்படி நடந்துகிறார்கள். எப்போவுமே காலப்போக்கில் எந்த ஒரு விஷயமும் அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஏன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. மறுபடியும் நல்ல விஷயங்களை நாம் திருப்பி சொல்லுவதற்கு காரணம், அனைவருக்கும் அது மறுபடியும் பதிய வேண்டும், நம்மோடு சக மனிதர்களுக்கு அது பணிய வேண்டும் என்பதே அது முக்கியம். அப்போ இந்த கர்மயோகம் மிகவும் ரகசியமானது, அதனால இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுகிறார். உடனே அர்ஜுனனுக்கு அடுத்த சந்தேகம் வந்துடுது. நீ இப்போத்தானே பிறந்திருக்க, எப்படி உனக்கு தெரியும்? நீ எப்படி சூரியனுக்கு சொல்லியிருக்க முடியும்? நீ எப்படி சந்திரனுக்கு சொல்லியிருக்க முடியும்? உன்னுடைய பிறப்பு என்னது? நீ எங்கே பிறந்த? இப்போதானே என் கூட தானே பிறந்த, என் கூட தானே உனக்கு வயசாகுது, ஒரே மாதிரி தான் 2 பேருக்கு வயசுன்னு கேட்குறார். அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்தவே கதமேத விஜாதீயம் துவ ஆசவ்
புரோகதவான் இதி. அர்ஜுனன் கேட்கிறான், உன் பிறவியே இப்போது இருக்கிறது, நீ எப்படி முன்பே பிறந்து சூரியனுக்கு சொல்லி இருக்க முடியும்? இதுக்கு என்ன பொருள் என்றால், நீ கிருஷ்ணா நீ எதனால் பிறக்கிறாய், இதுக்கு அர்த்தம் அதான். அர்ஜுனன் கேட்டதுக்கு நீ எப்படி பிறக்கிற, எப்படி இது காரணம், இது என்ன காரணம்னு கேட்குற, உன்னுடைய பிறவி மட்டும் எப்படி இப்படி இருக்கே அப்படின்னு கேட்குறாரு அர்ஜுனன். அதான் மீனிங், அதுக்கு அர்த்தம். அது கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறார், அர்ஜுனா உன்னை போலவே எனக்கும் பல பிறவிகள் உண்டு. நீ எடுப்பதற்கு பெயர் பிறவி, நான் எடுப்பதற்கு பெயர் அவதாரம். எனக்கு முன்னால் நடந்ததும் தெரியும், உன்னுடைய பிறவியும் தெரியும், என்னுடைய உனக்கு இன்னமே இருக்கக்கூடிய பிறவியும் தெரியும், என்ன நடக்கப் போகிறது என்றும் தெரியும். அனைத்தும் அறிந்தவன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணர் சொல்றாரு, நீ எல்லாம் நம்முடைய பிறப்பு, அதாவது அர்ஜுனன் போல நம்முடைய பிறப்பெல்லாம் நம்முடைய கர்மாவினால் உந்தப்பட்டது. அதாவது நாம் செய்கிற நல்ல செயல்கள் கெட்ட செயல்களை அனுபவிப்பதற்காக ஏற்பட்டதுதான் கர்மா. அதனால தான் கர்மமே இல்லாமல் கர்ம யோகம் செய்தினா கர்மம் வராது. அந்த கர்மம் அல்லைனா உனக்கு பிறவி கிடையாது அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வராரு கிருஷ்ணர். உன்னுடைய பிறவி நீ செய்கின்ற கர்மாவை அனுபவிக்க வேண்டியதற்காக பிறக்கிறது, நீ பிறக்கிறாய். ஆனால் நான் அப்படி இல்லை, நான் என்னுடைய ஆசையினால் பிறக்கிறேன், இச்சையினால் பிறக்கிறேன், பிறக்க வேண்டும் என்பதுதான். அழகாதான் உலகம் யாவையும் தாமுல வாக்களுங்களை வெறுத்தலும் நீக்கலும், அதை அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த கம்பனுடைய அந்த பாட்டு இதுதான் அதுக்கு அர்த்தம். இறைவன் தான் யாருன்னு யாராவது கேட்டால் அந்த ஒரு பாட்டை சொன்னா போதும், இறைவன் தான் அது. அஜோஸ்பி சன் அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. எனக்கு பிறப்பதற்கு நன்மை இருந்தும் தன்மை இருந்தும் பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாய தனக்கே உரிய அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்ராகிருதமான திருமேனியுடைய ஞானசக்தி கல்யாண குணங்களுடன் பிறக்கிறேன். நான் பிறக்கும் போதுல சகல விதமான குணங்களோட பிறக்கிறேன். இறைவனுக்கு உள்ள அவ்வளவு குணமும் எனக்கு நான் தான் இறைவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி கிருஷ்ணாவதாரத்தில் சிறையில் கிருஷ்ணர் பிறந்தாரோ, சங்கு சக்கரதாரியா பிறந்தாரு, இப்படிலாம் பிறந்தனா எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன குட்டி குழந்தையா சிரிச்சாரு கிருஷ்ணர். எல்லா இடத்துலையும் அப்படித்தான் பிறந்தார். ஆத்மமாயையா, என் இச்சையினாலேயே நான் பிறக்கிறேன். மேலும் கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறார், எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு நலிவு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதானிக்கிறேன் அப்படின்னு. அவதானம்னா என்னது? பிறக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எப்பெல்லாம் தர்மத்துக்கு கேடு வருதோ அப்பெல்லாம். தர்மம்னா என்ன? இந்த மாதிரி மகாபாரத பீரியட்ல கலியுகம், அந்த கலியுகம் பிறந்தவுடன் அந்த இடத்துல மகாபாரத போருக்கு அவர் சொல்றார். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம் யகம். மிகவும் புகழ்பெற்ற ஸ்லோகம் இது. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே 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 அப்படின்னு சொல்றார். மேலும் கிருஷ்ணன் சொல்லுகிறார், நல்லவர்களை காக்கவும் கெட்டவர்களை அழிக்கவுமே நான் பிறப்பெடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். எப்படி பக்த பிரகலாதனுக்கு நரசிம்மர் அவதரித்தாரோ அந்த ஒரு நொடியில இவர் இப்படிதான் பிறக்கணும், அப்படிதான் பிறக்கணும். ஹிரண்யன் எதிர்த்தது நாராயணனை, ஆனால் அவதரித்தது நரசிம்மர். இது இரணியனே எதிர்பார்த்திருக்க மாட்டான். அதான் கிருஷ்ணர் எப்பவுமே அப்படிதான். லீலா வினோதங்களை பலவித கபட நாடக வேடதாரி அப்படிங்கிறது அவருக்கு தான் பொருந்தும். ஜன்ம கர்மே சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதக தெக்வா தேகம் புனர்ஜன்ம நைதிமாம் ஏதி அர்ஜுனா அப்படின்னு சொல்ல. அர்ஜுனா, என் அவதாரங்களும் என் செயல்களும் திவ்யம் என்பதை எவன் அறிகிறானோ அவனுக்கு மறுபிறவி இல்லை. இதுவும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கிருஷ்ணர் சொல்றார். எப்படி கிருஷ்ணனுடைய பிறப்பை நம்ம படிக்கிறோம். சின்ன குழந்தை, குட்டி குழந்தை எல்லாருடைய, அதாவது ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, வானத்தில் ஒரு பாம்பு ஒன்று போயிட்டு இருந்து, பாம்பை ஒரு கருடன் தூக்கிக்கிட்டு போனுச்சு. கீழே ஒரு அரசன் ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுத்தான் அரிசியை. அந்த அரிசியில் அந்த பாம்பின் வலியை தாங்காமல் அதனுடைய விஷம் அந்த அரிசியில் விழுந்துருச்சு. அந்த அரிசியில் விழுந்த உடனே அந்த அரிசியை சமைச்சு சாப்பிட்ட பிராமண குடும்பம் அழிந்து விட்டது. இப்போ இதில் பாவம் செய்தது யார் அப்படின்னு யமதர்மன்ட்ட கேள்வி கேட்கும் போதுல பொறுமையாயிரு, இதுக்கு பாவத்துக்கு யாருன்னு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஊர்ல ஒருத்தர் அரசன்ற போய் தர்மம் வாங்கலாம்னு வர்றாரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றான், நீ அரசன்ற போய் வாங்காத, விஷத்தை கலந்து கொடுப்பான், சாப்பிட்டா செத்து போயிடுவேன். அப்போ யமதர்மன் சொல்றாரு, அப்போ அவன் அக்கௌண்ட்ல சேரு. இந்த பேசினா இல்லையா அடுத்தவனை பத்தி, அவங்ககிட்ட அவனுடைய அக்கௌண்ட்ல இந்த பாவத்தினுடைய கடனை சேரு அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாவம் வருதுன்னா, புறம் பேசாமை அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா, புறம் கூறாமைன்னு
அந்த புறம் பேசினவனுக்கு அந்த பாவத்தை கொடுக்குறார். அதனால தான் நான் வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்கார். அது மாதிரி அடுத்தவனுடைய விஷய தப்பையோ இதையோ விசாரிச்சு பின்னாடி அவனுக்கு தெரியாம பேசினா, புறம் பேசினா அவனுக்கு பாவம் வரும். ஆனா கிருஷ்ணருடைய கதையை திருப்பி 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 யார் பேசுறானோ அவனுடைய பாவம் போகும். அதைத்தான் கிருஷ்ணர் இங்கே சொல்றார். என்னுடைய பிறப்பின் ரகசியத்தை யார் ஒருவர் அறிந்து அதை மறுபடியும் மறுபடியும் மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய செய்த பாவம் திருடு போய்விடும் அப்படின்னு சொல்லி சுகபிரம்ம ரிஷி சொல்றாரு. எங்க சொல்றாரு? பாகவதம் ஆரம்பத்தில் சொல்றாரு. கிருஷ்ணனுடைய கதைகளை யாரு கேட்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்த பாவம் விலகிவிடும். மற்றவன் பாவத்தெல்லாம் பற்றி பேசினோம்னா அதனால் நமக்கு பாவம் உண்டாகும். அது புறங்குறாமைங்கிறதுல போயிடும். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இதை பற்றி பேசினோம்னா அது நம்முடைய பாவங்களை நம்மிடமிருந்து விளக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிறருடைய குற்றங்களை சொன்னால் அவர்களுக்கு பாவம் வந்து விடுகிறது. எவன் என் அவதாரத்தின் உண்மையை அறிகிறானோ அவனுக்கு பாவம் அழிகின்றன. எவர் எவ்வாறு என்னை பக்தி செய்கிறார்களோ அவ்வாறே அவர்களுக்கு நான் பலனை தருகிறேன். ஒருத்தர் இறைவனை கும்பிடும் போதுல எப்படி கும்பிடணும்னு ஆசைப்படுறாரோ அப்படியே கும்பிடணும். அதுதான் ஆழ்வார் சொல்றாரு. தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்த அதெப்பேர் மற்ற பேர் தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் அப்படின்னு சொல்லி, ஆழினா சங்கு சக்கரதாரியாக இருக்கிற கிருஷ்ணர் இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க மனசுப்படி அவங்களுக்கு சொல்லுவார். எப்படி இரணியனுடைய மரணத்தின் பொழுது அவன் முன்னது சிங்கமாக வந்துடுவானா, அப்படியா வந்துடுவானா, சிங்கத்தை போல அவனை கிழிச்சு எரிஞ்சிருவேன் பிரகலாதனை சொல்லும் போது சிங்க முகத்தோட பிறந்தார் இல்லையா அவர் கிருஷ்ணர் நரசிம்மர். அது மாதிரி இது கர்மங்களின் பலனை விரும்பி இந்த உலகில் உள்ள தேவதைகளை பலர் பூஜித்து விரும்பும் பலனை விரைவில் அடைகிறார்கள். இதையும் கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்றார். அதாவது சின்ன சின்ன கர்மங்கள், புத்திர காமேஷ்டி யாகம், அப்புறம் அஸ்வமேத யாகம், இது மாதிரி நிறைய யாகங்களை மக்கள் செய்கிறாங்க. இந்த யாகம் செய்கிறவங்களுக்கு அதனுடைய பலனை, அந்த யாகத்தினுடைய பலன் நிச்சயமாக கிடைக்கும். கணபதி ஹோமம் இதெல்லாம் செய்கிறதுனா சாதுர்வன்யாம் மயா சிருஷ்டாம் குணகர்மச்ச விபாச்ச தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்தாரம் அவ்யயம். அவரவர் கர்மாவிற்கு ஏற்ப 4 விதமான வருணங்கள் என்றால் படைக்கப்பட்டன. இந்த இடத்துல தான் நம்முடைய வருண தர்மத்தை சொல்றார். இந்த 4வது அத்தியாயத்தில் சிருஷ்டிக்கு நான் கர்த்தா, ஆனால் மாறுதலுக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. படைப்பு முதலான செயல்கள் என்னை கட்டுப்படுத்துவதில்லை, அதையும் கிருஷ்ணர் சொல்கிறார். நான் படைப்புக்கு அப்பாற்பட்டவன், இறப்பு பிறப்பு இதெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்றாரு. இவை எல்லாவற்றையும் அறிந்து பாவம் தொலைய பெற்று மோட்சத்தில் இச்சையுள்ள உன் முன்னோர்கள் முன்னோர்களால் கர்மயோகம் செய்யப்பட்டு உள்ளது அப்படின்னு இதையும் சொல்கிறார். கர்மயோகம் நீ மட்டும் செய்யலை, உனக்கு மட்டும் நான் சொல்லலை, இதுக்கு முன்னாடி நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன், அவங்களும் இதை கேட்டுட்டு அதுபடி இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. கர்மானா என்ன, அகர்மானா என்ன அப்படின்னு அடுத்து சொல்றாரு. கர்மானா கர்மயோகம், கர்மயோகம்னா கர்மயோகங்களில் அடங்கிய ஞான யோகம். அதாவது கர்மா அகர்மா ரெண்டையுமே சொல்றாரு ஒரு சமயத்துல. கர்மயோகம் செய்யறது கர்மயோகம், அகர்மாங்கிறது என்னது? கர்மா செய்யாம இருக்கிறது. அது மாதிரி இருக்க முடியாது நம்மளால. அப்போனா கர்மா செய்யணும், அந்த கர்மாவை கிருஷ்ணனுடைய பிரீத்திக்காக செய்யணும், கிருஷ்ண அர்ப்பணமாக செய்யணும். அப்படி செய்யும் போது அது அகர்மாவாயிடும். அப்போ கர்மா செய்ய முடியாத நிலைமையில நம்ம இருக்கும். அகர்மா அதான் அதனுடைய அர்த்தம். விகர்மானா கர்மாவுக்கு அவரவருக்கு உரிய நித்திய கர்மாக்களை நாம தொடர்ந்து செய்யணும். என்ன நம்முடைய நித்திய கர்மாக்கள்? நம்முடைய மூதாதையர்கள் என்ன செய்து வந்தார்களோ அதை தொடர்ந்து செய்வதுதான் நித்திய கர்மாக்கள். எவர் ஒருவர் கர்மயோகத்தில் ஞான யோகத்தையும் ஞான யோகத்தில் கர்மயோகத்தையும் காண்கிறானோ அவனே புத்திமான் அப்படின்னு இங்கே சொல்றாரு. இது குழப்பிடுவார் கிருஷ்ணர் வழக்கம் போல. இந்த இடத்துல குழப்புற மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் உண்மையிலே குழம்பல. என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் கர்மயோகத்தை செய்யணும், கர்மயோகத்தை கிருஷ்ணார்ப்பணமாக செய்ய வேண்டும். அப்போ அந்த செய்யறதுக்கு ஒரு மனசு இருக்கு இல்லையா? அந்த கிருஷ்ணார்ப்பணமா நம்ம செய்யறோம்ல, அது ஒரு ஞானம் தானே. அந்த ஞானத்தை தான் ஞான யோகம்னு சொல்றாரு. கர்மயோகத்தை ஞான யோகமாக கருத வேண்டும். அந்த கர்மயோகம் எனக்கு பலன் இல்லைன்னு அவர் செய்யும் போதுல அது ஞான யோகம்ங்கிறத பிடிக்குது. மோட்சத்தை விரும்பி எவன் ஒருவன் நித்திய நைமித்திய கர்மாக்களையும் உலகியல் கர்மாக்களையும் பயன் விரும்பாமல் தன்னை காப்பவனை கருதாமலும் செய்பவரை ஞானிகள் என்று சொல்லுகிறார். இப்படி செய்பவர்களுக்கு தான் ஞானிகள் அப்படின்னு பேர். யாரு ஞானின்னா கரெக்டா சொல்லிடலாம். எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய கர்மாவை செய்பவன், அந்த கர்மாவை செய்வதை கூட இறைவன் கிருஷ்ணார்ப்பணமாக செய்வனே ஞானி. இதான் டெஃபினிஷன் ஆஃப் ஞானி. ஞானிகள் எஸ்ய சர்வே சமாரம்பா
காமசங்கல்ப வர்ஜிதா நாத்தின ஞானாக்னி தக்த கர்மானம் தம்மாகு பண்டிதம் புதாகா பரத்தில் ஆசையற்று தன் அபிமானத்தை விட்டு ஆத்மா ஒன்றிலேயே மனம் லயித்து ஆயுள் முழுவதும் கர்மா செய்பவன் அக்கர்மா அவனை கட்டுப்படுத்தாது. இதையும் சொல்லிடுறார். முன்னாடி சொன்னதையே திருப்பி சொல்றார். நீ யாருன்னு இவர் கேட்கிறார். உனக்கு எப்படி நீ தெரியும்னு அர்ஜுனன் கேட்கணும்னா, நான் இந்த மாதிரி இந்த பிறவியில இருந்தேன், எனக்கு பிறவி கிடையாது, என்னுடைய பிறவிங்கிறது என்னுடைய ஆசையினால் வர்றது, இவ்வளவும் சொல்லிக்கிட்டே வந்த கிருஷ்ணர் கடைசியாக என்ன சொல்றாரு? மறுபடியும் அந்த பழைய இடத்துக்கு போறார். கர்மாவை நீ கர்மாவை யோகமாக செய்தால், கர்ம யோகமாக செய்தால் அதனால் உனக்கு எந்த விதமான பாவமும் கிட்டாது. எனக்கு இதானே முதல்ல அவன் எழுப்பின சந்தேகம், எனக்கு பாவம் வந்துருமே, எனக்கு பாவம் வந்துருமே, எனக்கு பாவம் வந்துருமே அப்படின்னு. செய்யாமல் இருந்தாலும் உனக்கு பாவம் வந்துடும், செஞ்சா பாவம் வராமல் இருக்கும். ஆனால் எப்படி செய்யணும்னா இந்த மாதிரி கிருஷ்ணா இப்போ நான் சொல்றேன், நீ செய். சொல்வது கண்ணன், சொல்வதும் கண்ணனே, செய்வதும் கண்ணனே, கண்ணனை கொன்றான், கண்ணனை கொலை செய்தான் அப்படின்னு இந்த கண்ணதாசன் பாடுவார் இல்லையா? அந்த மாதிரி இதில் எல்லாமே அவரே தான் செய்தார். முழுக்க முழுக்க பகவத்கீதையை அப்படியே உருக்கி கர்மயோகத்தை வச்சு சொன்ன பாட்டு தான் அது. ஸ்ரேயான் துரோமயான் யஞ்ஞான் ஞானான்ய பரந்தவக சர்வம் கர்மா அகிலம் பார்த்தார் ஞானே பரிசமாப்யதே. கர்மயோகம் செய்யும் பொழுது கர்மா பாகம் செய்யும் சிந்தனையாம் ஞானமும் உள்ளது. இவை இரண்டில் ஞானமே மேம்பட்டது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். எப்படி சொல்றாரு? கர்மா செய்யும் போதுல கர்மா செய்யறதுக்கு ஒரு பூவை எடுத்து போடுறோம் சாமிக்கு. அந்த பூவை ஒழுங்கா போடுறோம். ஆனால் சில நேரங்களில் நம்மளை அறியாமல் அந்த பூ கீழே விழுந்துருது. அப்போது இந்த இடத்துல கர்மாவில் குற்றம். ஆனால் உங்கள் மனசு என்ன சொல்லுது? இந்த கர்மாவை நான் கிருஷ்ணார்ப்பணமாக செய்கிறேன்னு மனசோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த குற்றம் உங்களை பாதிக்காது. அந்த இடத்துல எது உயர்ந்திருக்கும்? கிருஷ்ணர் எதை விரும்புகிறாரு? நம்முடைய மனசு யோகமாக இருப்பதைத்தான் கிருஷ்ணர் விரும்புகிறாரே ஒழிய அந்த செயலின் பர்ஃபெக்ஷனிசத்தை அவர் எதிர்பார்க்கல. இவ்வளவு நல்லா பண்ணணும், அவ்வளவு நல்லா பண்ணணும், எவ்வளவு நல்லா பண்ணாலும் there is no limit in the race of excellence. அதனால எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணலாம், பர்ஃபெக்ஷனிசம் பண்ணிட்டே போகலாம், எக்ஸலண்டா பண்ணிட்டே போகலாம். ஆனால் ஒவ்வொருத்தர் பண்றதை விட ஒருத்தர் பண்றது நல்லா இருக்கும். அதான் இந்த உலகத்தினுடைய இயல்பு. அதான் கிருஷ்ணன் சொல்றாரு, செய்கின்ற கர்மாவை விட செய்கின்ற மனநிலை உயர்ந்தது அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப நல்லா சொன்னார். தத்தித்தி பிரணிபாதேன பரிப்பிரச்சேன சேவையாம் உபதேஷந்தி தேயானம் ஞானிஸ்துவ சர்வசனகா. ஆத்ம ஞானத்தை பெரியவரிடம் இருந்துதான் நாம் பெற வேண்டும். இந்த இடத்துல கிருஷ்ணன் சொல்றார். என்ன சொல்றாரு? நம்ம ஒரு ஞானம் வேணும் அப்படின்னா ஒரு ஆச்சாரியனை அணுகி அவர்கள் மூலமாகத்தான் நாம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பாண்டுவின் புத்திரனே, எந்த ஞானத்தை பெற்றால் மீண்டும் மோகம் அடைய மாட்டானோ அந்த ஞானத்தினால் எல்லா ஜீவராசியும் ஆத்மாக்களை காண்பான். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, என்ன அர்த்தம்னா, ஆத்ம ஞானத்தை பெற்றவர்கள் மிகப்பெரிய சித்தர்கள் நம்ம எல்லாரையுமே ஒரே மாதிரி சமமாக பார்ப்பார்கள். பணக்காரன், ஏழை, அழகு, குரூரம், கருப்பு, சிவப்பு, மூடன், குருடன், இந்த மாதிரி எந்த விதமான மனிதனிடையே வேற்றுமையை பார்க்க மாட்டார்கள். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பார்கள். எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் நெடுநாள் சேர்க்கப்பட்ட பாவங்களையும் ஞானம் என்னும் படகை கொண்டு கடந்து விடுவாய் அப்படின்னு சொல்றார். ஞான யோகம் பண்ண 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 நம்முடைய முற்பிறவியில் செய்த பலவிதமான பாவங்களும் அத்தோடு அழிந்துவிடும் அப்படின்னு கிருஷ்ணன் இந்த இடத்துல சொல்றார். அதாவது 4வது அத்தியாயத்தில் முழுக்க முழுக்க இதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். கர்மயோகம் செய்வன் கர்ம பலனை விட மனத்தை திருப்பி செய்தால் ஞானம் பெறுகிறான். யோக சந்நியஸ்த கர்மானாம் ஞான சம்சிந்தக ஆத்மபந்தம் ந கர்மாணி சம்சயம் நிபந்ததி தனஞ்சயக. என்னால் உபதேசிக்கப்பட்ட புத்தியோகத்தில் கர்மத்தை விட்டு அதில் அடங்கிய ஞானமே கர்மத்தை விட மேலானது என நினைத்து அதில் உள்ள ஆத்ம யாதாத்மிய ஞானம் உறுதியான மனத்தை வைத்திருப்பவன் பாவபுண்ணியத்திலிருந்து அவனை கட்டுப்படுத்தாது அப்படின்னு ரொம்ப முடிவாக இதில் சொல்றார். என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் கர்மயோகத்தை விட ஞான யோகம். எந்த ஞான யோகம்? கர்மயோகத்தை கிருஷ்ணார்ப்பணமாக செய்கின்ற சிந்திக்கின்ற மனசு இருக்கு இல்லையா, அந்த ஞானத்தை உடைய யோகமே மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல 4வது அத்தியாயத்தில் முடிக்கிறார். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.